கோல் அச்சீவர் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் நாட்கோ ஃபார்மா. ஸோ நாட்கோ ஃபார்மா கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹையில் இருக்குது. மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதை அப்படி தான் அதை சொல்லுவோம். அதோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2017 போய் 17லேருந்து அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனில் தான் இதுக்கு முன்னாடி ஒரு 1 டைம் 2 டைம் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த டைம் வந்து இதை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் போட்டிருக்க அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நாட்கோ ஃபார்மா கொஞ்ச நாளாகவே நல்ல சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை உங்களுக்கு நான் டெய்லி சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள். ஸோ ஹரிசா நம்ம போட்டிருக்க ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் டெய்லியில் ஸ்ட்ராங்காக வந்ததுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் வரணும். ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா கரெக்டாக இந்த லோவுக்கு கீழே 1134 அப்படின்றத நம்ம ஸ்டாப் லாஸை செட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு கேட்டால் ஒரு சூப்பரான ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸு. ஓகே, இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து ஒரு 600 ரூபா எக்ஸ்ட்ரா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 1800 வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் போகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். ரெண்டாவது ஸ்டாக் ஜேகே டயர். ஜேகே டயர் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த 3385 நம்ம ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் 537ன்றது ஜேகே டயரோட டார்கெட். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மூணாவது ஸ்டாக்ஸ் ஜேகே சிமெண்ட். ஜேகே சிமெண்ட் கிட்டத்தட்ட அதோட மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஒரு 4 மாத கன்சால்டேஷனை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் டெய்லி சார்ட் தான் வச்சுருக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஜேகே சிமெண்ட் இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா கரெக்டாக 4344 அப்படின்றது ஸ்டாப் லாஸாக நம்ம செட் பண்ணிக்கிறலாம். ஸோ என்ட்ரி ப்ரைஸ் நம்ம ப்ரைஸில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கேட்டால் 4608, அதுக்கு மேலே 4608 ரைட்டுங்க என்ட்ரி ப்ரைஸ். ஸோ இதோட டார்கெட் 5160 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை ஏற்கனவே நம்ம அந்த ஸ்டாக்ஸை கொடுத்துருந்தோம். ஸோ எந்த இடத்துல கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை மேலே கேண்டில் வரல, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக அதே ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் இப்போ மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம எந்த டைமில் இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் மறுபடியும் இந்த ஸ்டாக்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம கரெக்டாக இந்த ஸ்டாக்ஸை இப்போ என்ட்ரி எடுத்துக்கிறலாம். கரண்ட் மார்க்கெட் பிஸ்லேயே என்ட்ரி எடுத்துக்கிறலாம். இதோட ஃபஸ்ட்டு
டார்கெட்னு பார்த்தோம்னா 7809. செகண்ட் டார்கெட் 8168. ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா 6948 பஜாஜ் ஃபினான்ஸோட ஸ்டாப் லாஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் பாலாஜி அமைன்ஸ். ஸோ இந்த பாலாஜி அமைன்ஸ் கரெக்டாக ஒரு கன்சல்டேஷனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டவுனுக்கு அப்புறம் இந்த இடத்துலையே இந்த ட்ரெண்ட் லைன்லேயே கிட்டத்தட்ட பாருங்கள் 1 டைம் 2 டைம் 3rd டைம் இது வந்து 3rd டைம் அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அகைன் ஒவ்வொரு தடவையும் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கீழே வராமல் இப்போ அப்ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட பேட்டர்னில் தெரியுது. ஸோ நம்ம என்ட்ரி ப்ரைஸ் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 2422க்கு மேலே, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வரணும். வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா 2256 பாலாஜி அமைன்ஸோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். டார்கெட் பார்த்தோம்னா 2677 பாலாஜி அமைன்ஸோட ஃபஸ்ட்டு டார்கெட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 3638 இதோட செகண்ட் டார்கெட். தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 5194. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் ஒரு கெமிக்கல் செக்டாரில் நல்ல ஸ்டாக்ஸ், சூப்பரான ஸ்டாக்ஸ். இதை நீங்கள் ஷார்ட் டேர்ம்காகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் பிவிஆர் ஐநாக்ஸ். ஸோ இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் வந்து நல்ல டவுனுங்க. அதோட ஆல் டைம் ஹையில் இருந்து இங்கே பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட 2211. இந்த 2211 ஆல்ரெடி இப்போ அது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஒரு சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நமக்கு கிடைக்குது. இப்போ பார்த்தோம்னா நம்ம 1498 கிடைக்குது. ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது இந்த ஸ்டாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதோட கன்சல்டேஷன்லேருந்து பிரேக் அவுட் ஆகி நேற்று மட்டும் ஒரு 5% அப்சைடு போயிருக்கு. ஸோ என்ன கேட்டால் இதோட என்ட்ரி ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்ட்ரி எடுத்துக்கிடலாம். இந்த ஐநாக்ஸ் பிவிஆர் ஐநாக்ஸ் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 1572. நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தோம்னா இதை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம ஒரு ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கேட்டால் ஒரு நல்ல 52 வீக் லோ இல்லை ஒரு நல்ல டவுனில் இருக்கும்போது அந்த ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறது என்ன கேட்டால் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ஓகே, நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா 1377 அப்படின்றது ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இல்லை நான் ஷார்ட் டேர்ம் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே பாருங்கள் 1273 பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வரும்போது ஒவ்வொரு தடவையும் வரும்போது இந்த இடத்துல அதாவது இந்த 1273 வரும்போது இங்கே வந்துட்டு பவுன்ஸ் ஆகும். ஸோ இந்த டைமில் நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். சரி, நம்ம இதோட ஃபஸ்ட் டார்கெட்னு பார்த்தோம்னா 1572 இந்த பிவிஆர் ஐநாக்ஸோட டார்கெட். செகண்ட் டார்கெட் 1823 செகண்ட் டார்கெட். ஸோ தேர்டு டார்கெட்னு பார்த்தோம்னா அதோட ஆல் டைம் ஹை. ஸோ 1874 இதோட தேர்டு டார்கெட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் தீபக் நைட்ரைட். தீபக் நைட்ரைட் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். இது எந்த இடத்துல கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம். இதுக்கு முன்னாடி போட்ட நம்ம வீடியோவில் இந்த சப்போர்ட்டில் வரும்போது நம்ம கொடுத்துருந்தோம். இதோட டார்கெட் இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண போகுது. சரி, அதுக்காக நம்ம இந்த ஸ்டாக்ஸை கொடுத்துட்டு வரல. இந்த ஸ்டாக்ஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டைம் இந்த கன்சல்டேஷனை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த கன்சல்டேஷனுக்கு மேலே, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிடலாம். இதோட என்ட்ரி ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா
2704 என்ட்ரி ப்ரைஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் 2429 தீபக் நைட்ரோட ஸ்டாப் லாஸ். இதோட டார்கெட்னு பார்த்தோம்னா 3000 ரூபா. ஸோ 3000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. வாங்க நம்ம பார்க்க போகிற 9வது ஸ்டாக்ஸ் ஐஇஎக்ஸ். ஐஇஎக்ஸ் கரெக்டாக பார்த்தோம்னா ஒரு சூப்பரான பிரேக் அவுட் ஆகிருக்கு. பாருங்கள், கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வரவே இல்லை. 1 2 3 3வது கேண்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேரிஷ் கேண்டில், அதுலேருந்து ரிவர்ஸ் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 4.5% புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டாக என்ன கேட்டால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே எடுத்துடலாம். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம 187 ரூபாயில் இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம பிக் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே 171ன்றது ஐஇஎக்ஸோட ஸ்டாப் லாஸ். ஸோ இதோட டார்கெட்னு பார்த்தோம்னா 247 ரூபா டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணலாம். பட் அது கிட்டத்தட்ட என்ன கேட்டால் இது வந்து வேண்டான்னு தான் தோணுது என்னோட பார்வையில். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற 10வது பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் சீக்வெண்ட் சயின்டிஃபிக். ஓகே, கரெக்டாக பார்த்தோம்னா ஏதோ இந்த சர்க்கிள் தெரியுதுல, இந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கேயும் ஆக்ட் ஆகிருக்கு, அதே டைம் இங்கேயும் ஆக்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இடத்துல ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிவர்ஸ் ஆகிருக்கு. மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் எந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தோம்னா 134 ரூபான்றது ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 155. ஸோ இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு இன்னும் இது வந்து இதோட ஆல் டைம் ஹை வேறு லெவலில் இருக்கும். இதை என்ன ஒரு ஷார்ட் டேர்முக்காக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதோட ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 334 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் எடுக்கலாம், ஸ்விங் ட்ரேடுக்காகவும் எடுக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ண சொல்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸை பற்றி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பற்றி ரிவ்யூ சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா அதுக்கு என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.